நாக்கு உடைஞ்சு போச்சு. இது பேயோட வேலை. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அர்த்த ஜாம பூஜை நெருங்க போகுது. இனிமேதான் நாம எல்லாரும் உஷாரா இருக்கணும். நான் தனியா சுடுகாட்டுக்கு போய் கோழிய காவு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பாண்டியனை பத்திரமா பாத்துருங்க. வாங்கடா சிஷ்யா பிஸ்தா. கோடாங்கிக்காரா, உன்னைய பத்தி தெரியாதாக்கும்? வாங்கின கோழிய வீட்டுல அடிச்சு சாப்பிட்டா ஊரு பாத்துரும்னு சுடுகாட்டுல ஓரம் கட்டி சாப்பிட போற. கோடி போ, பகுதி வடிச்சு சாப்பிட போற. இங்க இருக்க வகுத்தறிச்சலாம் உன்னை சத்தியமா விடாதுடா. என்ன தெரியாம ஒட்டு போட்டுருக்கேன். ஐயோ பேய் வந்துருச்சு. பேய் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? நாய் உழையிடுது. ஊழைட்டா? நாய் உழையிட்டா நாய்கனுக்கு பேய் தெரியும். அப்போ உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. மிஸ்டர் டாய், பேய் பசிக்குது. அதுக்கு நானா? போப்பா. ஒருத்தர் சொன்ன பரவாயில்ல. ஊரே பாண்டியன் ஊரே பைத்தியமா இருக்க முடியாது. பாண்டியன் யாரு? எப்படி இருப்பான்? ஓ காட், பசிக்குதே. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல? அந்த வட்டிக்காரிக்கிட்ட போய் ஏன்பா பணம் வாங்கின? அதனால எவ்வளவு நடந்து போச்சு. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? என்னப்பா பசிக்குதா? இன்னைக்கு ஒரு பொழுது பொறுத்துக்க. பாண்டி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. என்னடா கடப்பக்கிற என்ன லாலியே காணோம்? மனசுல என்ன நினைச்சுக்கிற? சரி, பாபா ஜத்த 4 டின்னு, உள்கந்து 1, 10 கவுளி வெத்தல. போர்தும் தெரியக்கூடாது, வர்தும் தெரியக்கூடாது. என்ன போர்தும் தெரியக்கூடாது, வர்தும் தெரியக்கூடாதுன்னா மாறு வருஷத்துல போயிட்டு வர முடியும். டேய், வர முதலாளிங்கிற பயமே எல்லாம் போச்சுடா. நாளைக்கே வேலையை விட்டு தூக்குறேன். நீ என்ன சொல்றது? நாளைக்கே இதெல்லாம் கடப்பட போற. போய. ஆஹா, சின்ன கடைனாலும் பணம் எக்கச்சக்கமா புழங்குது. பலே பாண்டியா, பொடியனோட கெட்ட நேரம் அவன் வேலை போச்சு. உன்னோட நல்ல நேரம் அந்த வேலை உனக்கு கிடைக்க போகுது. ஆனா 600 ரூபாய்க்கு குறையாம கேட்கணும் சம்பளம். அப்பதான் அந்த வடிகாரிக்கு 550, திரும்பி போறதுக்கு லாரிக்கு 20, அம்மாவுக்கு 30 ரூபாய்க்கு படவை. விட்டாத அமுக்கு. போயிட்டான் பொடியன். இவெல்லாம் வேலைக்கு ஆகாது, போட்டோம். எனக்கு 600 போதும்.
600 போதும். அடிக்கிற வெயிலுக்கு 120 போட்டுக்கனாலே தலை சுத்துது. இவன் நாடானாக்கு மொத்தமா 600 கேக்குறான். வில்லேஜ்ல கேன பட்டசாராயம் குடிக்கிறோம் போல இது. நமக்கு துட்டு வந்தா சரி. இது யாருக்கு? எனக்கா? ஆமாப்பா. என்ன பட்டணத்து பண்பாடு. நம்ம ஊர்ல ஏதோ நல்ல காரியம் நடந்தா வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுப்போம். ஆனா இங்க வேலையும் கொடுத்து வெத்தலை பாக்கும் மடிச்சு தரேன். சரி கொடுக்குறேன், வாங்கிக்குவா. இந்தாப்பா. இடம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்க, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே இல்லை. என்ன ஒரு டம் துண்டு பாய், ஒரு சின்ன தலைகாணி கொடுத்தா போதும். இந்த படிக்கட்டுக்குள்ளே அப்படி விரிச்சு அதுலயே சுருண்டு படுத்துக்குவேன். காலையில 8:30 மணிக்கு கடையை திறக்கணும். 8க்கு காலையில 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த கடையை திறந்து இந்த டப்பாலாம் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க சரியா வச்சு கிளீனா வச்சுக்கிறேன். போதுமே, கிளம்புங்க. ஆமா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, நீங்க தானே சொன்னீங்க 600 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்த கடையை என்ன பாத்துக்க சொன்னீங்களே, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க. என்னது 600 ரூபாயா? என் கடையா 600 ரூபாய் தேராதியா? நான் எங்க உனக்கு 600 ரூபாய் கொடுக்கறது? முதல்ல போட்ட பீடாவுக்கு 24 ரூபாய் எடுத்து வை. போட்ட பீடாக்கு 24 ரூபாயா? ஆமாயா. இதுல என்ன கலந்து கொடுத்த? 600 ரூபாய்க்கு வேலை கொடுன்னு கேட்டா கொடுத்துட்டு 24 ரூபாய் கேக்குறியா? என்ன பார்த்தா இழுச்ச வாய மாதிரி தெரியுது. பாரு. என்னடா தனியா வந்திருக்க? உன் பங்காளி எங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்ககிட்ட தனியா பேசணும் வந்தேன். இருபத்தஞ்சு வருஷமா இந்த வீட்டு படி ஏறாதவனா? ஏன் இந்த தெரு பக்கமே கால் வைக்காதவனா? இன்னைக்கு என் மகனுக்காக இங்க வந்து நிக்கிறேன். என் பையனுக்கு உடம்பு சரியாயிட்டா 21 வீட்டுல மடிப்பிச்சை எடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு படையல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். மடிப்பிச்சை எடுக்கும்போது முதல் தானியம் முதல் தலைக்கட்டு வீட்டுலதான் எடுக்கணுங்கிறது ஐதீகம். அதான் வந்திருக்கேன். இது பாருங்க, நீங்க எனக்காக இதெல்லாம் செய்ய வேண்டாம். இனிமே நீங்க சொல்றதா நான் செய்வேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, வாங்க போலாம். இல்லப்பா, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா அதை செஞ்சாகணும். நீ இப்ப சொன்னியே, எனக்கு அதுவே போதும். இது என்னப்பா, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. காணிக்கை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பாண்டியம்மா, இதே சாக்கா வச்சு விட்டு போன வரவ தொடர வேணான்னு சொல்லு. This is weird. இதுல இருந்தா இவ்வளவு கன்ஃபியூஷனா? இந்த அம்மா விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது?
இட்ஸ் ஆல்ரைட். நீ வர வரைக்கும் இந்த பாசத்தை நான் அனுபவிக்கிறேன். ஓகே, டோன்ட் கம் பேக் சூன். வாங்க தம்பி. அதான் வந்துட்டேனே. வாங்க தம்பி. வந்துட்டேனுங்க. வாங்க தம்பி. ஐயோ பையன் விட மாட்டேன். விட மாட்டேன். பையன் விடுங்க. உட்காருங்க தம்பி. உட்காருங்க. முதல்ல என் பையன் விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? அது வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அந்த ஆட்டு பால் கிடைக்குங்களா? ஆட்டுப்பால். ரொம்ப குறும்புக்கார பையன். முன்ன முன்ன தெரியாத என் மூக்க பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் இப்போ இங்க எதுக்கு வந்தேன்னா, இங்க எல்லாரும் எதுக்காக வருவாங்க அது உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமே. பைக்குள்ள எல்லாம் 500 ரூபாய் கட்டா வச்சிருப்பான் போல் இருக்கே. இவனை சும்மா விடக்கூடாது. ஐயா ஒரு நிமிஷம். அந்த பொண்ணுக்கு தான். அப்ப அதை விட்டுருங்களேன். என்ன கேனையன் நினைக்கிறியா? ஓ, உங்க பேர் கேனையனா? கேனையன் சார். என்ன அம்மா, எங்கேயே ஆட்டுப்பால். அப்பதான் எனக்கு வீரம் வரும். எங்கடா அந்த பையன்? எங்க பை? ஓ, அதோ என் பை. எல்லாம் இருக்கா பாரு. என்னடா அது ஒரே மயக்கமா இருக்கு. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, அசோக் ராஜன் வீடு தானே? ஆமா அவர் வீடுதான். நான் ரம்யா பேசுறேன். சுந்தர் இங்க தான் இருக்காரு. அப்படியா? நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. உடனே வரோம் மேடம். சார், சுந்தர் சார் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரா? எஸ்ஐ பேசுனாங்க. இவன் ஏன் அங்க போனா? சரி வாங்க போலாம். சொல்லு, பேட்ராப். சுந்தர். என் பேர் சுந்தர் இல்ல, பேட்ராப். பேட்ராப். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னன்னு தெரியல அங்கிள். அவருக்கு யாருமே ஞாபகம் இல்ல. பேரு கேட்டா பாண்டிங்கிறாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிங்க. நான் அப்புறமா வந்து அவரை பாக்குறேன். ஓகே. சுந்தர், தயவு செய்து வீட்டுக்கு வாப்பா. சரி. நான் 200 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். நோ ப்ராப்ளம். என்னது? சரி, நான் கொடுக்குறேன். அப்புறம் நான் படுத்துக்கிறதுக்கு ஒரு பாய் வேணும். போத்திக்கிறதுக்கு போற வேணும். 3 வேளை வயிறு மூட்டை சோறு போடுவீங்களா? அது என்ன ப்ராப்ளம்? அது உன் வீடு தானே. அப்புறம் இவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள். இவங்களை நீங்க விட்டுறணும். நீ என்ன கேட்ட? என் நண்பர்களை விட்டுறணும். சரி, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அப்புறம் அந்த சாம்பிராணி போக தினம் வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்பிச்சிடுறேன். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம், நான் 1 மாசத்துக்கு தான் அங்க வேலைக்கு இருப்பேன். 1 மாசத்துக்கு தானே? ஏன்? அப்புறம் அம்மாவை பார்க்க போடுமே. அம்மாவா? சரி வா. சார்,
என்னையாது எப்படியா சுந்தர் சார் வந்து இத நீங்க தான் வாங்கி தரணும். இத நானா? வேற வழி இல்ல சார். என் தலையில பாத்தியாடா? போடா. சரி கொடு. ஐயோ டெஸ்ட் பண்ணணும். ஏப்பா இது என்ன பம்பு செட்டா நினைக்கிறப்பல இறச்சி கொடுக்கறதுக்கு? நம்மளால முடியாது. காலையில இருந்து 10 தடவை. நான் என்ன மனுஷனா என்ன? இல்ல, நம்மளால கொஞ்சம். முடியாதுப்பா. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, கிடைக்கும். முயற்சி எல்லாம் பண்ணா வராது. ஏன்? இத பாரு, நீ சும்மா தொல்லை பண்ணாத. இது நான் வேலை செய்ய போற வீடு, சுத்தி பார்க்கணும், ஆள விடு. மிஸ்டர் அசோக், சுந்தர் இஸ் ஆல் ரைட். எவ்ரிதிங் இஸ் நார்மல். என்ன எவ்ரிதிங் இஸ் நார்மல்? என்ன முதலாளின்றான், அவன் பேர் பாண்டியன் சொல்றான். அதான் டாக்டர் பிரச்சனையே. இது உடல் ரீதியான பாதிப்பா தெரியல, மன ரீதியான பாதிப்பா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன முதலாளி அவங்க அம்மா படத்துக்கு முன்னால் நின்னுகிட்டு இந்த வீட்டுல என்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு அடிக்கடி வருத்தப்படுறத பல தடவை என் கண்ணால பாத்திருக்கேன். புரிஞ்சு போச்சு. அம்மா பாசம் கிடைக்காதனால தான் அம்மா கிட்ட போகணும்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு அவர் போக்குல விட்டு பிடிச்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆஹா, நம்ம மாமா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது. எடுத்து டாக்டர், எஸ். சுந்தருக்கு நிலைமை சரியாக எவ்வளவு நாள் ஆகும்? அதை அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. டாக்டர் சார், இன்னொரு முக்கியமான விஷயம். சுந்தரால அவர் உயிருக்கோ இல்ல மத்தவங்க உயிருக்கோ எந்த ஆபத்தும் இல்லையே? யூ டோன்ட் வரி. இனிமே சுந்தரால ஒரு எறும்பு கூட எந்த ஆபத்து வராது. அதுக்கு நான் கேரண்டி. நாங்க கொடுத்திருக்கோம். அதனால தேங்க்யூ டாக்டர். It's all right. ஏய் ஏய் துப்பாக்கி துப்பாக்கி கிளம்படு. என்ன? ஐயோ சுட்டடா.